வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், உச்சநீதிமன்றத்திலும் பல வழக்குகளில் இவர் ஆஜராக இருப்பார். மரியாதைக்குரிய திரு ராமமூர்த்தி ஐயா, உங்கள் தரப்பில் உள்ள வார்த்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி போலி என்கவுண்டர் நடக்கு பாருங்கள், இது விஷயமா என்னங்கிறலாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, இவங்க ரெண்டு பேரும் சொன்னதுக்கு கூடுதலாக நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. சரி, ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது. மக்கள் இது போன்ற என்னது கடுமையான குற்றவாளிகள் மீது இந்த மாதிரி என்கவுண்டரில் சுட்டுக்கொள்கிறத அது ஒரு பெரிய இஷ்யூவாக, இது அவர் நம்ம ஆசீர்வாத நண்பர் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய மனித உரிமைகள் இஷ்யூவாக எடுத்துக்கொண்டு அது ஒரு பிரச்சனையாக, ஒரு தேர்தல் பிரச்சனையாக கூட எங்கேயுமே சிறிய அளவில் கூட ஒரு தேர்தல் பிரச்சனையாக கூட எந்த இடத்துலையும் ஆகிறது இல்லை. அது நடைமுறையில் நான் பார்க்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். அது நடைமுறை. அது ஏன்னா அந்த பர்டிகுலர் ரவுடியால் பாதிக்கப்பட்ட அது நன்மை அடைஞ்ச ஒரு 4 பேர் இருந்தால் அந்த ரவுடியால் பாதிக்கப்பட்டால் ஒரு 100 பேர் 150 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இவனெல்லாம் போட்டு தள்ளுறது கரெக்டுன்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையாகவே பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனுடைய தாக்கம் இருக்குன்னா ஒரு கருத்து உருவாக்கம் மக்கள் மத்தியில் என்னன்னா கண்டிப்பாக போலீஸார் செய்தது நியாயம்னு தான் கருத்து உருவாக்கம் வந்துடுது, இயல்பாகவே வந்துடும். ஆனால் இதில் அரசாங்கம் இந்த மாதிரி பண்ணுறதுல திசை திருப்புகிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் எதுக்காண்டி வரேன்னா, இப்போ ஒரு அறிக்கை வந்திருக்கின்றது. தமிழகத்தில் போதை மருந்து கடத்தல் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தான் இப்போ பஞ்சாபுக்கு அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கிறோம். வெகு சீக்கிரமாக பஞ்சாபை முந்திவிடுவோம்னு சொல்கிறாங்க. அதில் அதிர்ச்சிகரமான தகவல் சீருடை அணிந்த போலீஸ்காரர்கள் கிட்டத்தட்ட 850 பேர் இந்த போதை மருந்து கடத்துபவர்களுடன் தொடர்பு இருக்கு. இன்னைக்கு அது மிக முக்கிய நாளிதழில் செய்தியாக வர வந்துட்டு அதாவது அரசு அதிகாரிகள் தமிழ்நாட்டில் 850 பேர் இந்த அரசு அதிகாரிகள் மட்டும் இல்லை சார், சீருடை அணிந்தவர்கள் தான் எல்லாருமே. அப்படியா? அப்படிதான் அந்த அறிக்கை சொல்லுது. இல்ல, அதிகாரிகள் தான் வருது, அரசு போலீஸ் தரேன்னு சொல்றீங்களோ? போலீஸ் தான். வேற மற்ற அதிகாரிகள் ரொம்ப கம்மி அதிகாரிகள் இருக்கலாம், அது கொஞ்சம் தான் இருக்கலாம். பெரும்பான்மையான காவல்துறை இந்த மாஃபியாக்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். நான் காவல்துறைன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப குழப்பறீங்களே. 20,000 பேர் 30,000 பேர் இருக்க போலீஸ்ல ஒரு 850 பேர் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களை எப்படி அழைக்கிறது? இப்போ எப்படி அழைக்கிறது? இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, அரசாங்கத்திற்கு இப்போ இந்த கடுமையான ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணிட்டீங்க, அதை விட கடுமையான குற்றம் செய்பவர்கள் இவர்கள், போதை மருந்து கடத்தலில் நேரடி தொடர்பு. நீங்கள் என்னென்னா இந்த மாதிரியான நபர்களுக்கு என்னென்னா விசாரணை இல்லாமலேயே நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணி கவர்னர் மூலமாக டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு யூ கேன் டிஸ்பென்ஸ் வித் த என்கொயரி. அரசியல் சாசனத்திலே அதற்கான வழிவகை இருக்கிறது. இப்போ கவர்னருக்கு ஹேசிட் எனி டிஸ்கிரிட்ரி இருக்கு. அதான் ஸ்பெஷல் விசேட அந்தஸ்து இருக்கு. சட்ட ரீதியாக இந்த வழக்கில் இவர் மீது விசாரணை நடத்த தேவையில்லைன்னா இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குங்கிறத சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டா வெரி குட், அவர் நீதிமன்றத்திற்கு போகலாம். நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் இவருக்கான இது கொடுக்கறது என்னன்னா சரியாக இருக்காதுங்கிறது அரசாங்கம் தாராளமாக வாதாடும். ஆக கிட்டத்தட்ட அந்த 850 பேரை நீங்கள் என்ன செய்ய போறீங்கிறது தான் இந்த அரசாங்கத்துக்கு முன்வைக்கிற மிக முக்கியமான கேள்வியாக இருக்கும். ரொம்ப ஷாக் நியூஸ் இல்லை 850 பேருங்கிறது பெரிய ரொம்ப ஷாக்கான நியூஸ்ல. ஒட்டுமொத்தமாக வேலிகளே பயிர்களை மேய்ஞ்சிட்டுனா அப்புறம் யாரு தமிழ்நாட்டை காப்பாக்குறது? சரியா சொன்னீங்க. இது வேலியே பயிரை மேய்கிற கதை. இதுதான் வேலி அல்ல, வேலிகள், மிகப்பெரிய வேலிகள். இதனுடைய விளைவு தாக்கம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, போலீஸார் மீதும் அரசாங்கத்தின் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை போகும். நம்பிக்கை போச்சுன்னா அதனுடைய விளைவுகள் விபரீதமாகும். ஏன்னா நான் போலீஸார்கிட்டையோ நீதிமன்றத்திலேயோ போனால் எனக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்போ சட்டத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு நீதி வழங்குகின்ற ஒரு முறை வரும். அது இன்னும் காட்டாட்சியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம தமிழகம் போயிட்டு இருக்கும்போது ஏன் இதை பற்றி அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறதான் அரசாங்கத்தின் மீது நான் வைக்கிறேன். ராமூர்த்தி சார், இந்த தமிழக உளவுத்துறை தயாரித்துள்ள அந்த ரிப்போர்ட்டில் 850 அதிகாரிகளின் பெயர்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது செய்தியில். கடந்த டிசம்பர் மாதம் போதைப் பொருட்கள் விட்ட 22,447 பேரை கைது செய்திருக்கிறார்கள். 2 பேர் இல்லை, 22,000 பேர். அவர்களிடத்திலிருந்து 42,000 கிலோ கஞ்சா, 1,234 கிலோ கொக்கைன், ஹெரோயின், 74,412 போதை மாத்திரை. இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்கு. பாருங்க எப்படிப்பட்ட சம்பவம் நடக்குன்னு பாருங்க. ஜூன் மாதம் வரை 4,500 இப்படி வந்தது. இந்த விஷயத்தில் போலீசார் மற்றும் உயர் அதிகாரிகள் இதற்கு உடந்தையாக இருப்பதாகவும் பெரிய புள்ளிகள் பிடிபடவில்லை என்றும் கூறப்பட்டது. ஆகவே சிறு வியாபாரிகள் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப சொல்லுங்க. இப்போ அது மிக முக்கியமான செய்தி அப்படி வாசிட்டேன்.
இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டசபைக்குள்ள குட்கா பற்றின பிரச்சனையை எழுப்பி அவருடைய சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியில் வந்தார். அப்படி வந்தாரா? ஆமாம், பனியன் போட்டு அது வெளியில் வந்தார். ஆமாம். ஆக உங்களுக்கு வந்து குட்கா மிகப்பெரிய பிரச்சனையாக தெரியும் போது, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது, நீங்கள் ஐயா அவங்க வந்து இப்போ தான் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிறீங்க, இந்த மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருட்கள் நடமாட்டம், ஸோ இதை பற்றி நீங்கள் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை? ஒவ்வொரு விஷயம் வெளியில் வரும்போது நீங்கள் ஒருத்தர் வந்து உங்களுடைய அயலக அணியினுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் வந்து நேரடியாக அதில் அண்ணன் ஜாஃபர் சாதிக் வந்து நேரடியாக அதில் தொடர்பு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ சார்ஜ் ஷீட் போட்டிருக்குது. சினிமா இந்த டைரக்டரா நடிகரா அமீர் அவர் மேலேயுமே வந்து குற்றச்சாட்டு வந்து இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக ஸோ இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் இப்போ 850 பேரை நம்ம சொல்கிறோமே, இப்போ ஜாஃபர் சாதிக்கோ அமீரோ இவர்களெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு மிகவும் அணுக்கமானவர்கள், நெருக்கமானவர்கள், அதே இப்போ கட்சியில் பொறுப்பில் இருந்தவங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனை, உங்களுக்கு வந்து உங்கள் கட்சிக்கு ஒரு களங்கம் வருது அப்படிங்கிறதுனால அவர் கட்சியை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கிறீங்க. ஆனால் இது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதே மாதிரி ராமநாதபுரத்துலேயும் கீழக்கரையில் இந்த ஒரு திமுக ஒரு பிரமுகர்கிட்ட இருந்து தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 7-8 மாதம் இருக்குமே. ஸோ இந்த மாதிரி தமிழ் ராமூர்த்தி ஐயாட்ட கேட்குறேன். இதில் மிக முக்கிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு கேள்வி சொல்லுங்கள், அதை சேர்த்து சொல்லிடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தமிழக அரசின் சார்பில் சீருடை பணியாளர்கள், உயர் அதிகாரிகளுக்கு செய்தியை வாசிட்டேன், நான் சொல்லலை, கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லை, நான் வந்து கிட்டத்தட்ட 1947க்கு பின்பு தமிழ்நாட்டில் பல ஆட்சி நடந்திருக்கிறது. 850 உயர் அதிகாரிகள், சீருடை பணியாளர்கள், அரசு அதிகாரிகள், மாஃபியாக்களோடு கும்பல், செய்தி வந்திருக்கு. இது கேள்விப்பட்டது உண்டா? இல்லை, என்னுடைய தகவல் ஊர்ஜிதமாக இருந்தால் நாட்டிலேயே மிக அதிகமான அளவில் வந்து தகவல் ஐயா இந்த பத்திரிகை நியூஸே வாசாச்சு. 850 பேர் வந்து வேறு எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தலாம் பஞ்சாப்லேயே இருக்கிற மாதிரி தெரியல. போதைப் பொருள் கடத்தலில் அரசு அதிகாரிகள், உயர்நிலை மட்டத்தில் உள்ளவர்கள் இந்த போதை கடத்தல் கும்பலோடு தொடர்பில் இருக்கிறார்கள். அதான் முக்கியமானது. போதை கும்பல்ல 22,000 பேர் இருக்காங்க. அது வேற. 4 டன்னுக்கு மேல கஞ்சா இது பிடிபட்டது தான். பிடிபடாமல் போயிட்டு இருக்கிறது எவ்வளோன்றது தெரியும். ஹெரோயின் 1 கிலோ எவ்வளோ தெரியுமா? பல ஆயிரம், பல கோடி. 1 டன் 1.25 டன் ஹெரோயின் 1235 கிலோ. தமிழ்நாட்டுடைய வரலாறு அது. 1 கிலோ 7 கோடி. 7 கோடி. அப்போ 1 டன் ஐயா 1.25 டன்னு. என்ன கணக்கு இது? இதனாலலாம் வந்து என்னென்னா அரசாங்கத்தினுடைய பேர் ரொம்ப கெட்டுட்டு இருக்குது. 2026 நம்ம வந்து ஆட்சிக்கு வரமாட்டோம்ங்கிறது ஆட்சியாளர்களுக்கு தெரியுது. கூட்டணி கட்சியினரே எப்போ இந்த கூட்டணியை விட்டு வெளியில் போகலாம், எப்படி என்ன காரணம் சொல்லி வெளியில் போகலான்னு சொல்லிட்டு மதுவிலக்குலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. வைகோவே நான் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதுதான் எனது கனவுன்னு சொன்னாலே அவரே இப்போ வந்து வெளியில் வர்றதுக்கு எப்படி வெளியில் வர்றது, என்ன காரணம் சொல்லி வெளியில் வர்றதுன்ற ஒரு இதில் பெரியவர் வைகோ. நான் ஒன்றும் தப்பாக சொல்ல, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவார். நான் தப்பாக சொல்ல, ஐயா அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் நிதானத்தில் பேசுவார். என்னன்னா சரி, ஏதோ இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது அவர் ஒரு கல்வியாளர், ஒரு நாடாளுமன்ற எம்பியில் அவர் சிந்திப்பார். தவறான ஒரு இது பண்ணிட்டானோன்னு நீங்கள் நினைக்கிறத நினைக்கிறேன். சரி, திரு ராம இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்த என்கவுண்டர்கள் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இதனால நாங்க ஒரு நியாயமான நடவடிக்கை எடுக்கிறோம் என்று புதுக்கோட்டை துறை, திருவேங்கடம், காக்காத்தோப்பு பாலாஜி, இன்றைக்கு சிசிங் ராஜா இதெல்லாம் அப்படி மறைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இன்னும் இருக்கலாம், அடுத்தடுத்து வரலாம், நமக்கு தெரியாது. திரு ராமூர்த்தி சார், நேற்று திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேற்று முன்தினம் தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு, கள்ளச்சாராயம், 66 பேர் படுகொலை, விக்கிரவாண்டியில் கள்ளச்சாராயம், இப்படியெல்லாம் நாம் பேசுகிறோம். போதை, கலாச்சாரம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இது பயங்கரம். திருநெல்வேலியில் டிவிஎஸ் நகரில் ஒரு பையன், ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த பையன், அவனுடைய பூநூலை போய் அறுத்து, டேய் இனி பூநூல் போட்டால் தொலைச்சி போடுவேன். இது என்ன சட்டம், என்ன ஒழுங்கு, நாடு எங்கே போகுது? நம்முடைய நிகழ்வுகளை பொறுத்தவரை எந்த சமூகத்திற்கும் அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது. எந்த கொள்கைகளுக்கும் ஜனநாயக ரீதியில் மனிதநேயத்தோடு நடக்க வேண்டும். எல்லா மத வழிபாடுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இங்கே ஒரு சிறுவனை டிவிஎஸ் நகரில் பூநூல் போடக்கூடாதுன்னு மிரட்டியிருக்காங்கன்னா அப்போ எந்த அடிப்படையில் இவர்கள் மிரட்டினார்கள்? என்ன ஐடியாலஜி இவர்களுக்கு? இல்லை, திமுகவுடைய அடிப்படை சித்தாந்தமே பிராமண எதிர்ப்பு, பிராமண துவேஷம்தான் அவர்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ரீதியாக தொடர்ந்து திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடந்த அரசும் சரி, இப்போது வரைக்குமே வந்து பிராமண துவேஷங்கிறது அவருடைய அரசியல் சித்தாந்தத்தினோட ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது. ஆக வந்து அவங்களுடைய ஆட்சி நடக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்கு வந்து தயங்காமல் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுறாங்க.
இதே இது வந்து என்னென்னா பூணூல் போடுறது தமிழ்நாட்டில் பிராமணர்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் போடுறாங்க. ஆசாரி மாதிரி போடுறாங்க, மற்ற எல்லாமே விஸ்வகர்மா போடுறாங்க. அந்த மாதிரி ஒருத்தரை போய் பேச சொல்லுங்க. ஸோ இவர்களுடைய இதெல்லாமே வந்து என்னென்னா இவங்களோட வீரம் எல்லாமே வந்து என்னென்னா ஸோ எதிர்ப்பே செய்ய முடியாத ஒரு சிறு பையன்கிட்டையோ இல்லை ஒரு வயதான முதியவர்கிட்ட. இதெல்லாம் வந்து நான் என்ன கேட்குறேங்க, மூளையிலே கிள்ள வேணாமா? மயிலாப்பூரில் வயது முதிர்ந்த ஒரு பிராமணர் ஐயங்கார இதே மாதிரி நடந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்பு. ஆமாம், இன்றைக்கு ஒரு சிறு பையனை டிவிஎஸ் நகரில் நடக்குது. இதெல்லாம் சட்டம் ஒழுங்குல சாதாரண விஷயம் சொல்ல முடியாது. இது ஒரு பெரும் சமூக கேடு. நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய ஒரு சமூக கேடு. ஆனால் துரதிருஷ்டவசமாக இது நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக இதற்கான ஆதரவை நீங்கள் தரும்போது வந்து என்னென்னா அது கீழே வந்து தரையில் வந்து ஃபீல்டில் எதிரொலிக்க தான் செய்யும். ஸோ இதுக்கெல்லாமே வந்து என்னென்னா இந்த கடந்த தேர்தலில் கூட இந்த 2024 மே மாதம் நடந்த தேர்தலில் கூட நாடு முழுக்க காங்கிரஸ் திமுக கூட்டணியுடைய பிரச்சாரம் வந்து என்னென்னா மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புங்கிறத தாண்டி இப்போது ராகுல் காந்தி உலகம் முழுக்க போய் பேசுகிறாரே, காஷ்மீரத்தில் போயிட்டு உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானித்து வெளிநபர்களான்னு கேட்குறாரு. அப்போ காஷ்மீர் வந்து வேறு ஒரு நாடுங்கிற மாதிரி தானே அவரும் பேசுகிறாரு. அவரை தானே பிரதமர் ஆக்கணுங்கிற முன்முயற்சியை வந்து திரு ஸ்டாலின் எடுத்தார். ஆக இன்றைக்கு வந்து அவர் வந்து அமெரிக்காவில் போய் பேசினதாகட்டும், ஐரோப்பாவில் போய் பல்வேறு இடங்களில் போய் பேசினதாகட்டும், எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்தியா ஒரு நாடு கிடையாது, பல்வேறு தேசங்கள் அடங்கிய ஒரு ஒன்றியம்ன்றாரு. திமுகவோட கொள்கையை அவருமே பேச ஆரம்பித்தார். கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லிட்டு ஒரு வள்ளுவர் சொன்னதை வந்து இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். திமுகவுடைய கொள்கை வந்து இப்போ நாடு முழுக்க காங்கிரஸ் கட்சி அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறது. அது உலகம் முழுக்கவுமே வேற பரவிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் இப்போ இது சொல்கிறீங்களே, இல்லை இப்போ நம்ம ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அமெரிக்காவில் ஒரு கூட்டத்தில் வந்து திரு ராகுல் காந்தி பேசுகிறாரு. எதிர்க்க ஒரு சீக்கியர் அமர்ந்திருக்கின்றார். அவர்கிட்ட உங்கள் பேர் என்னன்னு கேட்டு, இது மாதிரி சீக்கியர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து தலைப்பாகையினுடன் கையில் அந்த கடாவுடனும் கிருப்பானுடன் போய் குருத்வாராக்குள் போக முடியாது அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு நிலைமை எங்கேயாவது அது ஒரு நிலைமை இருக்கு எந்த ஊரில் இல்லை? இப்போ நீ அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாது. நான் அதையும் சொல்கிறேன். திரு ராமமூர்த்திட்ட தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கை பேசி கொண்டிருக்கிற போது நீங்கள் இந்தியாவினுடைய மிக முக்கிய ஒரு அரசியல் கட்சி வெளிநாட்டில் போய் பேசுவதையும் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் அதையோடு ஞாபகம் ஒன்று பறக்கணும். இந்த விவாதத்திலே ஹரியானுடைய முதல்வரிடத்திலே கேட்கிறார்கள், ஐயா மாட்டுக்கறி தின்றவர்களே சாகடித்து போட்டார்களே என்று கேட்கின்ற போது சைனி சொல்கிறார், அது கொல்லப்பட வேண்டிய விவகாரம் என்று நான் சொல்லாவிட்டாலும் மக்களின் உணர்வுகளில் தான் இது நடந்திருக்கிறது. இதை கூட்டுக்கொலை என்று சொல்லாதீர்கள், இது மோப் லிஞ்சிங் அல்ல என்று பாஜகவினுடைய முதல்வர் சொல்வதும் நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நான் சொல்வது உங்களுக்கு புரியும். நாங்கள் விவாதத்தை முன்னெடுக்கின்ற போது அரசியல் கட்சியை பார்க்க மாட்டோம். பாஜகவினுடைய முதல்வர் இந்த படுகொலையை நியாயப்படுத்துகிறார் என்றால் எதுவும் எல்லாம் தவறு தான். நாங்கள் எல்லா அரசியல் கட்சியும் தவறுதலாக தான் பேசினால் பேசி முடிச்சுத்தான் ஆக வேண்டும். ஆகவே தான் நாம் சொல்கிறோம், தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு, நான் என்ன சொல்கிறேன் என்றால் திரு ராமமூர்த்தி அவர்களிடத்தில் இந்த பூணூல் விவகாரத்தை அவ்வளோ எளிதாக முதலமைச்சர் அவர்களிடத்திலிருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? அவர் வந்து அந்த மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர் வந்து அந்த அசோக் நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசினதுக்கு அவர் அமெரிக்காவிலேருந்து அறிக்கை கொடுத்தாரு. மந்திரி போயிட்டு அவர் பேட்டர் ரவுடி மாதிரி ஆயிட்டார். திரு மகேஷ் பொய்யாமொழி ஏன் ஏரியாவுக்கு வந்து ஏன் ஆலையா நீ மிரட்டுறியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் மந்திரியா இருக்காரா? பேட்டர் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது, என்ன பண்ண முடியும்? அந்த மகாவிஷ்ணுவை கைது பண்ணுறதுக்காண்டி கிட்டத்தட்ட 200 காவலர்களை நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஆனால் உங்களால் இன்றைக்கு தேதி வரைக்கும் வேங்கை வயலில் வந்து அந்த குற்றச்செயலை செய்தது யாருமே கண்டுபிடிக்க முடியல. கள்ளக்குறிச்சியில் அவர் நண்பர் சொன்ன மாதிரி அதை கள்ளச்சாராயம் யார் காய்ச்சினாங்க, யார் விற்றுனாங்க, இன்றைக்கி தேதிக்கும் வரைக்கும் வரல. திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு பிஹெச்னுடைய டாக்டராக இருக்கிறவங்களோட ஒரு மகன் அங்கே இருக்கிற அந்த விடுதியில் இருக்கிற பெண் குழந்தைகள்கிட்ட வந்து பாலியல் அத்துமீறல் ஏற்படி போக்சோ கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதை பற்றினா ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது இன்னும் உறுதிப்பட வரல. திரு அன்பீஷ் மகேஷ் பொய்யாமொழியினுடைய உதவியாளர் ஒருவர் மீது இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அதை மறைப்பதற்காக தான் இந்த மகாவிஷ்ணு வந்து இந்த மாதிரி. ஆக ஒரு குற்றச்செயல்களில் உங்களுடைய கட்சிக்காரர்களை ஈடுபடுறாங்க, இல்லை உங்கள் உதவியாளர்கள் ஈடுபடுறாங்க, அதை மறைப்பதற்கான வேறு ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. இன்றைக்கு இந்த என்கவுண்டர்களை வந்து என்னென்னா மக்கள் யாருமே இதை எதிர்க்கலை அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அரசியல் தோல்விகளை மறைக்க பார்க்குறீங்க. அது நடக்காதுங்கிறதான் விஷயம். பேசுவோம்.